ஒரு டாக்ஸிக்கான ஒரு பாஸ் வந்து இருக்காருன்னு வைங்களேன். அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு வேலைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த 5 டிஜிட் சேலரி அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அந்த வேலைய வந்து எடுத்துப்பீங்களா? இல்ல எனக்கு வந்து மன நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த வேலைய வந்து கை கழுவி விட்டுருவீங்களா? என்னோட வீட்டில் இருக்க கமிட்மெண்ட்ஸ், என்னோட நாளைக்கு நான் செட்டில் ஆகிறதுக்கான வழி அதுதான். இப்போ ஸ்டார்ட்டிங் ஃபவுண்டேஷன் அதுதான். எனக்கு தேவையான அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சுக்கிறேன். பட் அது ப்ரெஷரான இருக்கும். பட் என்னோட மைண்ட் தான் எல்லாமே. ம். நாளைக்கு வந்து சேலரி வாங்கும்போது அந்த வர சந்தோஷம், அந்த வர பீஸ், அது போதும். மணி வந்து ஃபவுண்டேஷனாக வருது, அது மேலே கட்டுற பில்டிங் இட்ஸ் அ பீஸ். ஸோ ஓகே. நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன். ஓகே. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குடும்ப சூழ்நிலையால என் மேல எவ்வளோ பாரத்த வேணாலும் போடுங்க. நான் தாங்குறேன் என்னுடைய குடும்பத்துக்காக அப்படின்றாங்க. அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் வந்து குடுத்துறலாம். ஓகே. குடும்பத்தோட சூழ்நிலை, குடும்ப கஷ்டங்கள், அதனால நான் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு இடத்துல கூட என்ன நான் அர்ப்பணிச்சு நான் வேலை செய்வேன் அப்படின்றாங்க. அதாவது எனக்கு பீஸ் தான் முக்கியம் அப்படின்னா, நீங்க வந்து உங்க குடும்பத்த பத்தி யோசனையே வராதா உங்களுக்கு? இல்ல செல்ஃப் சென்டர்டா இருப்பீங்களா? அத பத்தி சொல்லுங்களேன். எனக்கு இந்த மீடியா சம்பந்தமான வேலைகளை நான் தேடிட்டு இருக்கேன். இப்போ நிறைய ரெஸ்யூம்லாம் கொடுக்க போகும்போது எனக்கு மன நிம்மதி தர வேலையை நான் தேடி போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பெரிய சம்பளமா இருந்தாலுமே எனக்கு மன நிம்மதி தர வேலை எனக்கு தேவை ஓகே. அப்ப அப்படின்னு நான் மீடியால சொல்றேன். வந்தா மன நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே. அதான். பர்சனலா எனக்கு பிடிக்கும். இப்போ எங்க அப்பாவோட அம்மாவோட ஃபோர்ஸ்ல நான் வந்து வேற ஜாப் போயிருந்தேன், எனக்கு பிடிச்சிருக்காது. அந்த அந்த செக்டர் எனக்கு பிடிச்சிருக்காது. இப்போ எனக்கு பர்சனல் லைஃப்பில் எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் ஆப்வியஸ்லி இந்த வேலையை நான் ஆஃப் பண்ணுவேன். ஆனால் அது வந்து என்ன டைப் ஆஃப் டாக்ஸிசிட்டி, என்னால் எதை பேர் பண்ண முடியும், என் மென்டல் ஹெல்த்துக்கும் என் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் பாதிப்புன்னு ஒன்று பெருசாக வரும்போது ஆப்வியஸ்லி நான் அதை குவிட் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நான் அதை குவிட் தான் பண்ணுவேன்.